வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தது மணக்க மணக்க ஒரு பட்ஜெட்டாக இருந்தாலும் அது வெறும் காகிதப்பூ பட்ஜெட் தான். திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா விமர்சனம். புதுச்சேரி ஒதியம்பட்டு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசி மக பிரம்மோற்சவ விழா. திரளான பக்தர்கள் முதியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. புதுச்சேரி பட்ஜெட்டில் காரைக்கால் புறக்கணிக்கப்பட்டுள்ளதற்கு கண்டனம். காரைக்கால் சுயேட்சை எம்எல்ஏ சிவா அவையில் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு. புதுச்சேரி சட்டப்பேரவையில் மாநில வளர்ச்சி குறித்து சிறப்பாக பட்ஜெட் உரை நிகழ்த்திய துணைநிலை ஆளுநர். சட்டப்பேரவை தலைவர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் நேரில் சென்று நன்றி. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் மனம் கமழும் பட்ஜெட்டாக இருந்தாலும் அது வெறும் காகிதப்பூ பட்ஜெட் என சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா விமர்சித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் பட்ஜெட் ரியாக்ஷன் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக எதிர்க்கட்சி தலைவர் சிவா, புதிய வருமானம் எதுவும் இல்லாமல் மத்திய அரசின் நிதி இல்லாமல் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார் என்றும், தேர்தல் அறிவிப்புகள் நிறைய அறிவித்துள்ளார், இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று எனவும், கடன் வாங்கி செய்ய முடியாத சூழலில் நிறைய அறிவித்துள்ளனர் என்றும் சொன்னதையே திருப்பி திருப்பி கூறி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் புதுச்சேரிக்கு புதிய தொழிற்சாலைகள் இல்லை, மாநில அந்தஸ்து கிடைக்கும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்துவோம் என கூறவில்லை, மாநில வளர்ச்சிக்கான திட்டங்கள் இல்லை என்றும், மனமான ஒரு பட்ஜெட்டாக இருந்தாலும் இது ஒரு காகிதப்பூ பட்ஜெட் என விமர்சித்தார். புதுச்சேரியில் ஏற்கனவே அறிவித்து செயல்பாட்டில் உள்ள மாதம் தோறும் 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை சரியாக கொடுப்பதில்லை, பல பேர் விண்ணப்பித்தும் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் 2500 ரூபாயாக உயர்த்தி அறிவித்துள்ளார், அறிவித்த பணம் கிடைத்தால் மகிழ்ச்சிதான் என்றார். இந்த பட்ஜெட்டில் அனைத்தும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது எனதான் கூறியுள்ளனர், ஒதுக்கப்பட்டுள்ளது என கூறவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். இந்த பட்ஜெட்ல நிறைய தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த முறை சொன்ன எதையும் செய்யாமல் பல்வேறு திட்டங்கள், அறிவித்த திட்டங்கள் எல்லாம் கிடப்பில் இருக்கின்ற சூழ்நிலையில் மணக்க மணக்க இந்த பட்ஜெட்டை வாசித்திருக்கிறார். ஆனால் எல்லாம் வெறும் காகித பூவாக இருக்கிறது. இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று. உங்களுடைய சைஸ், பட்ஜெட் சைஸ் எவ்வளோன்னு தெரியும், எவ்வளோ புதுச்சேரியுடைய வருவாயின்றது இருக்குது, எவ்வளோதான் செலவு பண்ண முடியுன்றது இருக்குது. புதுச்சேரியுடைய கடனை நம்ம இதுக்கு மேலே கடன் வாங்க முடியாத நிலையில கொண்டு போய் எட்ஜாக நிறுத்தி இருக்கிறீங்க. அதனால் கடன் வாங்கி செய்ய முடியாத சூழ்நிலையில் நிறைய திட்டங்களை நினைச்ச மாதிரிலாம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. அதோட புதுச்சேரி மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய இன்னைக்கு இண்டஸ்ட்ரி பாலிசியில் ஏதாவது புது பாலிசி, வியாபாரிகளுக்கு ஏதாவது சலுகைகள், ஏன்னா எதுவுமே புதுச்சேரியில் இன்னைக்கு இல்லை, வியாபாரம் இல்லை, தொழிற்சாலைகள் வரல, அந்த தொழிற்சாலைகள்லாம் போயின்னு இருக்குது, ஐடி பார்க் கிடையாது, புதிதான சுற்றுலா திட்டங்கள் எதுவும் இல்லை. இதே மனப்பட்ட இது வரையும் இதே முதலமைச்சர் 10 முறை சொல்லியிருக்காரு, சொன்னதே திருப்பி திருப்பி சொல்றாங்களே ஒழிய புதிதாக எதுவும் இல்லை. இலவசங்களை கொடுக்குறது சொல்லியிருக்காங்க. மக்கள் தொடர்ந்து மக்களுக்கு எந்த வகையிலையும் பயனில்லாத ஒரு விஷயம், பல விஷயத்த சொல்லியிருக்காங்களே ஒழிய புதுச்சேரி மக்கள் எதிர்பார்க்கின்ற, புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குகின்ற, புதுச்சேரிக்கு புதிய தொழிற்சாலைகள் வரக்கூடிய, புதுச்சேரியினுடைய துறைமுகத்தினுடைய வருமானங்கள்லாம் இந்த மாநிலத்துக்கே வரணும். எல்லாம் அதானி குடும்பத்துக்கு போயின்னு இருக்குது. புதுச்சேரி எலக்ட்ரிசிட்டி தனியார்மயமாக்கணும்னு சொல்லலை, புதுச்சேரியினுடைய மாநில அந்தஸ்து கிடைக்குன்னு சொல்லலை, புதுச்சேரியில் வேலை எழுந்திருக்கின்ற அத்தனை பேருக்கு நாங்கள் வேலை தரேன்னு சொல்லலை. ஆனால் அந்த சிக்கான அந்த யூனிட்டுக்கெல்லாம் அங்கே இருக்கிற பாக்கிய தரேன்னு சொல்கிறாங்க. பேப்ஸ்கோ பேசிக்கு இவங்க வெளியில கொடுக்க வேண்டிய பணத்தை தரன்றாங்களே ஒழிய அங்க இருக்க தொழிலாளிங்க எவ்வளவு பேர் தற்கொலை பண்ணி சாகுறாங்க, அவங்களுக்குள்ள பணத்தெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லலாம். இப்படி பல்வேறு நிலையில புதுச்சேரிக்கு வளர்ச்சி இல்லாத, புதுச்சேரி மாநில வளர்ச்சி இல்லாத ஒரு பட்ஜெட்டை தான் தாக்கல் பண்ணியிருக்காரு. சட்டப்பேரவையில் பட்ஜெட் உரை நிகழ்த்தியதற்கு சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர்கள், எம்எல்ஏ உள்ளிட்டோர் துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் மாநில வளர்ச்சி குறித்தும் மத்திய மாநில அரசின் திட்டங்கள் குறித்தும் மக்களுக்கு தேவையான சிறந்த ஒரு உரை நிகழ்த்தியமைக்கும் 2025-26 ஆண்டிற்கான மக்கள் நலன் மிகுந்த வரவு செலவு திட்ட அறிக்கை தாக்கல் செய்வதற்கு ஒப்புதல் வழங்கியதற்கும் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அவர்களை மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார், முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் PML கல்யாணசுந்தரம், ரிச்சர்ட் ஜான்குமார், RP அசோக் பாபு, கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக், திரு க வெங்கடேசன் ஆகியோர் இன்று நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர்.
புதுச்சேரி பட்ஜெட்டில் காரைக்கால் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக கூறி காரைக்கால் சுயேட்சை எம்எல்ஏ சிவா அவையில் இருந்து வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி இன்று பட்ஜெட் தாக்கல் செய்தார். அப்போது காரைக்கால் திருநள்ளாறு தொகுதியின் சுயேட்சை எம்எல்ஏ PR சிவா பட்ஜெட்டில் காரைக்கால் புறக்கணிக்கப்படுவதை கண்டித்து வெளிநடப்பு செய்வதாக கூறி சபையில் இருந்து வெளியேறினார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், காரைக்கால் மக்கள் உயர் சிகிச்சைக்காக திருச்சி, தஞ்சை, புதுச்சேரிக்கு செல்ல வேண்டியுள்ளதாகவும், திருச்சி, தஞ்சை செல்ல சொத்துக்களை விற்றுவிட்டு செல்ல வேண்டியுள்ளது என்றும், இதனால் காரைக்காலில் அரசு மருத்துவமனையுடன் கூடிய கல்லூரியை அமைக்க அடிக்கல் நாட்ட வேண்டும் என கவர்னர் உரையில் வலியுறுத்தியதாகவும், ஆனால் இன்று நடந்த பட்ஜெட் தாக்கலின் போது முதலமைச்சர் ரங்கசாமி சுகாதாரத்துறைக்கான அறிவிப்புகளை வாசித்தார். இந்த அறிவிப்புகளில் காரைக்கால் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும், காரைக்காலில் அரசு மருத்துவமனையுடன் கூடிய கல்லூரி பற்றிய அறிவிப்பு இல்லை என்றும், இதனை கண்டித்து வெளிநடப்பு செய்துள்ளதாகவும் கூறினார். ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசி மக தீர்த்தவாரியையொட்டி எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா 10,000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதி ஒதியம்பட்டு அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மாசிமக தீர்த்தவாரி விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான இரா சிவா அவர்கள் கலந்து கொண்டு தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த உற்சவமூர்த்தி சுவாமிகளை வரவேற்று சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என 10,000 பேருக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர்கள் மணிகண்டன், சக்திவேல், தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமாரவேல், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், வர்த்தக அணி துணைத் தலைவர் குரு என்கிற சண்முக சுந்தரம், ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், தோமுசா தலைவர் அங்காளன், இலக்கிய அணி துணை அமைப்பாளர் தர்மன், ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர்கள் காளி, தேவேந்திரன், தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், ஏழுமலை மற்றும் சபரிநாதன், ராஜி, மிலிட்டரி முருகன், சேகர், காசிநாதன், கார்த்திகேயன், மந்திரிகுமார், மோகன், மூர்த்தி, முத்து, அன்பு, அஞ்சாப்புலி, பரதன், தயாளன், முருகன், பாலு, ரகு, சந்தோஷ், மகேஷ், சூர்யா, கோபி, ராமஜெயம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஓய்வூதியர்கள் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியாக சென்று முதலமைச்சரிடம் மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பென்ஷனர்கள் சங்கம் சார்பாக இன்று காலை 11 மணி அளவில் மாதா கோயில் வீதியில் உள்ள வஉசி பள்ளி அருகில் இருந்து புதுச்சேரி ஓய்வூதியர்களின் விருப்பம் உள்ளவர்களுக்கு CGHS திட்டத்தை அமல்படுத்த கோரியும், விருப்பம் இல்லாதவர்களுக்கு FMA தொகையை தொடர்ந்து வழங்க வலியுறுத்தியும் புதுச்சேரி ஓய்வூதியர்கள் மீது CGHS திட்டத்தை திணிக்கும் மத்திய அரசை கண்டித்தும் மற்றும் 18,000க்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்களுக்கு மருத்துவ வசதிகளை வழங்கும் வகையில் தற்போதுள்ள CGHS மருத்துவ மையத்தின் கட்டமைப்பை மேம்படுத்தும் வரை FMAவை தொடர்ந்து வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியாக சென்று முதலமைச்சர் அவர்களிடம் மனு அளிப்பது என்ற முடிவின்படி போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தின் இறுதியில் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் இல்லாததால் முதல்வரின் தனிச் செயலரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் புதுச்சேரி பென்ஷனர்கள் சங்கத்தின் கௌரவ தலைவர் தோழர் நடராஜன், தலைவர் தோழர் சண்முகம், பொதுச் செயலாளர் தோழர் ராதாகிருஷ்ணன், புதுச்சேரி மின்துறை ஓய்வூதியதாரர்கள் சங்கத்தின் பொறுப்பாளர் தோழர் LS மணி, காவல்துறை ஓய்வூதியர்கள் சங்கத்தின் பொறுப்பாளர் தோழர் சேகர் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர். BSNL ஓய்வூதியர் சங்க பொறுப்பாளர், தபால் துறை ஓய்வூதியதாரர்கள் பொறுப்பாளர்கள் மற்றும் ஜிப்மர் ஓய்வூதியர்கள் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் ஆகியோர் தங்களது பெரும்பான்மையான உறுப்பினர்களோடு கலந்து கொண்டனர். மாஹே பகுதியிலும் புதுச்சேரி ஓய்வூதியர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனைப்பாளையம் மற்றும் மதகடிப்பட்டில் புதிய ஆழ்துணை கிணறு அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு பாளையம் மற்றும் கிராமங்களில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை அய்யனார் கோவில் அருகில் பொதுப்பணித்துறையின் மூலம் சுமார் ரூபாய் 14,50,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த பணிகளை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார்.
நிகழ்ச்சியின் போது பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் வீணாராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த திட்டத்தின் மூலம் மதகடிப்பட்டு பாளையம், திருபுவனைப்பாளையம் மற்றும் புதுச்சேரி ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசி மகத்தையொட்டி திரளான பக்தர்கள் முதியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் சங்கராபரணி நதிக்கரையின் வடபுறம் அமைய பெற்றுள்ள திரு காசி சேத்திரம் என்று அழைக்கப்படும் காசியினும் வீசம் மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசி மக தீர்த்தவாரி நிகழ்ச்சி கடந்த வாரம் 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினம்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. நேற்று முன்தினம் திருக்கல்யாண உற்சவம் உள்ளிட்ட சிறப்பு உற்சவங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து இன்று ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சுவாமி அதிகார நந்தியில் சங்கராபரணி நதிக்கரையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி செய்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்தனர். மேலும் மாசி மக தீர்த்தவாரி நிகழ்ச்சிக்கு பல்வேறு ஊர்களில் இருந்து தீர்த்தவாரி நிகழ்ச்சிக்கு கொண்டு வரப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி, விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நெட்டப்பாக்கம் தொகுதி மொளப்பாக்கம் அரசு நடுநிலைப்பள்ளியில் ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் தொகுதி மொளப்பாக்கம் அரசு நடுநிலைப்பள்ளியில் ஆண்டு விழா தொடங்கியது. இதில் வரவேற்புரை பட்டதாரி ஆசிரியர் லோகநாதன் வாசிக்க பள்ளி தலைமை ஆசிரியர் புனிதவதி முன்னிலை வகித்தார். பள்ளியின் ஆண்டறிக்கையை ஆரம்ப பள்ளி ஆசிரியர் மகேஷ் வாசித்தார். இவ்விழாவில் புதுச்சேரி முதன்மை கல்வி அலுவலர் மோகன் தலைமை வகிக்க சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டப்பேரவை துணைத் தலைவரும் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினருமான மாண்புமிகு ராஜவேலு அவர்கள் கலந்து கொண்டு விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். மேலும் பள்ளியின் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியினை தொகுத்து பள்ளி ஆசிரியை புஷ்பவள்ளி வழங்கினார். மேலும் நன்றி உரையை ஆசிரியர் திருமுருக பாரதி ஆற்றினார். விழா ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் ஜெயந்தி, மூர்த்தி, கிருபா, மகேஸ்வரி, நிஷ்கலா, கௌசல்யா, சந்தியா மற்றும் பள்ளி அனைத்து நிலை ஊழியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் இரட்டை என்ஜின் ஆட்சி அறிவித்திருக்கும் பட்ஜெட் மாயாஜால பட்ஜெட் எனவும் மக்களை ஏமாற்றும் பட்ஜெட் என்றும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் கருத்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் RL வெங்கட்ராமன் பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். இரட்டை என்ஜின் ஆட்சி என்று கூறி ஆட்சி நடத்தும் ரங்கசாமி தலைமையிலான NR BJP கூட்டணி அரசு அறிவித்திருக்கும் பட்ஜெட் எதிர்கால சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்ட வார்த்தை ஜாலங்களுடன் மக்களை ஏமாற்றும் மாயாஜால பட்ஜெட் ஆகும் என்றும், மக்களை ஏமாற்றுவதற்காகவே விஞ்ஞான ரீதியில் திட்டம் போட்டு தயாரிக்கப்பட்ட பட்ஜெட் ஆகும் எனவும், விலைவாசியை கட்டுப்படுத்தவோ பெட்ரோல், டீசல், GST வரி குறைப்பு பற்றியோ பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லை எனவும், மாநில வருவாயை ஈட்டவோ, கடன் சுமையை குறைக்கவோ, புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வரவோ, இளைஞர்களின் வேலை வாய்ப்புக்கு எந்த அறிவிப்பும் இல்லாதது ஏமாற்றத்தை அளிப்பதாகவும், கஞ்சா, போதை, சூது, விபச்சாரம் போன்ற கலாச்சார சீரழிவால் அழிந்து வரும் இளைய தலைமுறைகளை காப்பாற்ற பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லை என்றும், அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்டிற்கு நிதி ஆதாரத்தை பற்றி எந்த விவரமும் இல்லை எனவும், புதுச்சேரி வளர்ச்சிக்கான எந்த திட்டமும் இல்லை என்றும், மகளிருக்கான உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2500 அளவிற்கு உயர்த்தி கொடுப்போம் என்று கூறியிருப்பது வேடிக்கையாக உள்ளதாகவும், ஏற்கனவே அறிவித்த 1000 மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்த பல பேர் காத்து கொண்டிருக்க மேலும் 2500 உயர்த்தி கொடுப்போம் என்று கூறியிருப்பது அரசின் அலங்கோலத்தை காட்டுவதாகவும், ஏழை விவசாயிகளுக்கு, கூலி விவசாயிகளுக்கு எந்த திட்டமும் இல்லை எனவும், மாநில அந்தஸ்து பெறுவதற்கு தான் பிஜேபி கூட்டணி வைத்துள்ளோம் என்று கூறிய ரங்கசாமி, அவர்களுக்கு மத்திய அரசு புதுச்சேரி மாநில அந்தஸ்து இல்லை என்று கைவிரித்து விட்ட பிறகும் கூட 4 ஆண்டுகள் கழித்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக மீண்டும் துணைநிலை ஆளுநர் உரையின் மூலம் கையில் எடுத்திருப்பது மக்களை ஏமாற்றும் செயல் இல்லையா எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும்
பணம் கொடுத்தால் அதனை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகின்ற மக்கள் என்பதால் ஆட்சியாளர்கள் மக்களை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தனது சுய நலத்திற்காக அறிவிக்கப்பட்ட பட்ஜெட் ஆகும் என்றும், ஒட்டுமொத்தத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு விஞ்ஞான ரீதியில் திட்டம் போட்டு வார்த்தை ஜாலங்களுடன் மக்களை ஏமாற்ற அறிவிக்கப்பட்ட மாயாஜால பட்ஜெட் ஆகும் என்றும் கூறியுள்ளார். மயிலம் பொறியியல் கல்லூரியின் சங்கல்ப் 2025 ஆண்டு விழாவில் திரைப்பட நடிகர் ஹரிஷ் கல்யாண் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். மயிலம் பொறியியல் கல்லூரியில் சங்கல்ப் 2025 ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக சமீபத்தில் வெளிவந்த லப்பர் பந்து திரைப்படத்தின் நாயகன் ஹரிஷ் கல்யாண் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். விழுப்புரம் மாவட்டத்தின் தலை சிறந்த கல்லூரியாக விளங்கும் மயிலம் பொறியியல் கல்லூரி வெள்ளி விழாவினை கடந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இவ்விழாவிற்கு தட்சசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மற்றும் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தலைமை தாங்கினார். மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் மருத்துவர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக மயிலம் கல்வி குழுமத்தின் இயக்குனர் முனைவர் செந்தில் அனைவரையும் வரவேற்று பேசினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜப்பன் ஆண்டறிக்கை வாசித்தார். அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் கல்லூரியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அனைவரையும் கௌரவித்து நினைவு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் அறங்காவல் உறுப்பினர்களான கீதா தனசேகரன், கவிதா சுகுமாரன், மருத்துவர் நிலா பிரியதர்ஷினி, மருத்துவர் வைஷ்ணவி ராஜராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் கல்லூரியில் 25, 20, 15 மற்றும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு சான்றிதழ் மற்றும் கேடயங்கள் வழங்கி சிறப்பித்தனர். மேலும் கடந்த பல்கலைக்கழக தேர்வில் முதல் மாணவர்களாக தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடிகர் ஹரிஷ் கல்யாண் 25, 15, 10 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கும் பல்கலைக்கழக தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். நல்லவாடு கடல் தீர்த்தவாரியில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். தவளக்குப்பத்தை அடுத்த நல்லவாடு அருள்மிகு ஸ்ரீ முத்தாளம்மன் திருக்கோவிலில் அருள்மிகு ஸ்ரீ தில்லையம்மன் திருக்கோவில் 10ஆம் ஆண்டு மாசிமக கடல் தீர்த்தவாரி பெருவிழாவில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு தீர்த்தவாரியில் கலந்து கொண்ட சுவாமிகளை பார்வையிட்டு தரிசனம் செய்தார். ஜெய் ஜெயராம் சித்தர் சுவாமிகள் ஆலய சின்ன ராமேஸ்வரம் ஸ்ரீ சிவராமநாத சுவாமி உடனுரை பரிவத வர்த்தினி சுவாமியை தரிசனம் செய்து தீர்த்த கலசத்துடன் சென்று சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் மற்றும் வலம்புரி சங்கினால் பால் அபிஷேகம் செய்தார். தொடர்ந்து கோவில் நிர்வாகிகள் சார்பில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று ஆலய நிர்வாகிகளிடம் கோவில் வளர்ச்சிக்கு நிதி வழங்கினார். அவருக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்தனர். இதனையடுத்து நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியை அவர் தொடங்கி வைத்தார். உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் அதிரடியாக சாக்கடையில் இறங்கி சுத்தம் செய்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழக லாவண்யா தனது சொந்த செலவில் தொகுதி முழுவதும் கொசு மருந்து அடிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதி பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாநில இணை செயலாளர் திருமதி லாவண்யா அவர்கள் ரெட்டியார்பாளையம் ஜெயா நகர் முதல் தெரு, 2வது தெரு, 3வது தெரு மற்றும் 6வது தெரு வரை, மேலும் புதுநகர் அணைக்கரை வீதி, முத்துமாரியம்மன் கோவில் வீதி, ஏரிக்கரை அருகில் சாக்கடையில் இறங்கி தீவிர துப்புரவு பணி மேற்கொண்டார். அவரது தலைமையில் கழக நிர்வாகிகள் அம்மா பேரவை செயலாளர் அண்ணா, அம்மா பேரவை செயலாளர் பிரகாஷ், வர்த்தக அணி செயலாளர் தனவேலு, கழக நிர்வாகிகள் ஐயப்பன், குமார், முருகன், செல்வமணி, அன்பழகன் மற்றும் மாலதி, ஷீலா, ராணி, புஷ்பா, மேரி, சாந்தி, முருகன், பிரசாந்த் ராஜ், அன்பழகன், வீராகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டு துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். அப்போது அணக்கரை வீதியில் உள்ள மக்கள் கூறுகையில், இந்த அணக்கரை வீதி பகுதியில் கடந்த 6 மாதமாக யாரும் இங்கு வந்து சுத்தம் செய்யவில்லை என்றும்,
தொகுதி எம்எல்ஏவும் வந்து பார்க்கவில்லை. கொசு உற்பத்தியாகி பொதுமக்களை பதம் பார்ப்பதாகவும், இதனால் இங்கு உள்ள ஏழை மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர் என்றும், கொசு தொல்லையால் குழந்தைகள் பெரிதளவு பாதிக்கப்பட்டு டெங்கு, மலேரியா போன்ற காய்ச்சலால் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் உள்ளதாகவும், எனவே இந்த பகுதியில் கொசு மருந்து அடித்து ஏழை மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழக இணை செயலாளர் லாவண்யாவை கேட்டுக் கொண்டதாகவும் கூறினர். இது குறித்து கழக இணை செயலாளர் திருமதி லாவண்யா நிருபர்களிடம் கூறுகையில், இந்த பகுதியில் இன்று கள ஆய்வு மேற்கொண்டதாகவும், சாக்கடை சுத்தம் செய்ததாகவும், தன்னுடன் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுத்தம் செய்தார்கள் என்றும் கூறினார். அணைக்கரை வீதி மற்றும் பல பகுதிகளில் நாளை தன்னுடைய சொந்த செலவில் கொசு மருந்து அடித்து கொடுக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.